நடிகரும் பாஜக நிர்வாகியுமான எஸ்.வி. சேகர் பெண் பத்திரிகையாளர் குறித்து அவதூறான கருத்துக்களை கொண்ட பதிவை தனது முகநூல் பக்கத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டில் பகிர்ந்திருந்தார். இதுகுறித்து பத்திரிகையாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது பல சட்டப்பிரிவின் கீழ் வழக்குகள் பதியப்பட்டன. இந்த வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை ஹைகோர்ட்டில் எஸ்.வி. சேகர் மனு தாக்கல் செய்தார். அப்போது பெண் பத்திரிகையாளர் குறித்து அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததற்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு பிரமாண பத்திரமும் தாக்கல் செய்திருந்தார். ஆனால் எஸ்.வி. சேகர் வழக்கை ரத்து செய்யக்கூடாது என்று பத்திரிகையாளர் பாதுகாப்பு சங்கம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் சென்னை ஹைகோர்ட் அளித்த தீர்ப்பில் எஸ்.வி. சேகர் மீதான அவதூறு வழக்கை ரத்து செய்ய முடியாது. அவர் மீதான வழக்கை எம்.எல்.ஏ., எம்.பி. மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் 6 மாதங்களில் விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் 2019ஆம் ஆண்டில் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்து வந்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு 1 மாதம் சிறை தண்டனையும் ரூபாய் 15,000 அபராதமும் விதித்து உத்தரவிட்டிருந்தது. அபராத தொகையை செலுத்திய பிறகு தண்டனையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதாக எஸ்.வி. சேகர் தரப்பில் மனு தாக்கல் செய்ததை ஏற்று தண்டனையை நிறுத்தி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் நடிகர் எஸ்.வி. சேகருக்கு அளிக்கப்பட்ட 1 மாத சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது. சிறப்பு நீதிமன்றத்தின் தண்டனையை எதிர்த்து எஸ்.வி. சேகர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது.